அமரர் எம்ஜிஆரால் தோற்றுவிக்கப்பட்ட அஇஅதிமுகவின் சின்னமான இரட்டை இலை சின்னத்தை திட்டமிட்டு முடக்கிய மத்திய பாரதிய ஜனதா அரசுக்கு பொதுமக்கள், விவசாயிகள், ஆசிரியர்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினரும் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மறைந்த மாண்புமிகு முதலமைச்சர் அம்மாவின் ஆசியோடு நடைபெற்று வரும் ஆட்சியில் பாஜகவின் சூழ்ச்சிகள் ஒருபோதும் பலிக்காது எனவும் தெரிவித்துள்ளனர். இன்றைய சூழ்நிலையிலே தேர்தல் கமிஷன் இரட்டை சின்னத்தை முடக்கி வைக்கப்பட்டிருக்க அடிப்படை காரணம் பிஜேபி அரசு ஒன்றுதான். ஏனென்றால் பிஜேபி அரசுக்கு அதிமுக ஆட்சி நடைபெறுவதை விரும்பவில்லை. மேலும் நடைபெறுகின்ற இடைத்தேர்தலில் அதிமுகவை தோற்கடிக்க வேண்டும் என்ற சதித்திட்டத்தால் தான் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. பிஜேபி அரசு ஆட்சிக்கு வர வேண்டும் என்ற ஒரு மாயை விலையை வைத்திருக்கிறார்கள். ஒரு தொகுதியில் கூட 1000 ஓட்டு கூட வாங்க தகுதியில்லாத பிஜேபி அரசு இன்று மறைமுகமாக சதித்திட்டம் திட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. பிஜேபி அரசுக்கு மாவட்ட அரசு வழக்கறிஞர் சார்பிலாக கண்டனத்தை கடுமையாக தெரிவித்துக் கொள்கின்றோம். புரட்சித் தலைவர் எம்ஜிஆரால் உருவாக்கப்பட்ட இரட்டை இலை சின்னம் மற்றும் தங்கத்தாரகையின் தமிழகத்தின் மண்ணில் வாழ்ந்த புரட்சித் தலைவி அம்மா அவர்களால் உருவாக்கப்பட்ட இரட்டை இலை சின்னத்தை முடக்கியிருப்பது கண்டனத்துக்குரியதாகும். பிஜேபி அரசு என்னதான் தன் செயல்பாடுகளை கொண்டு இரட்டை இலையை முடக்கி வைத்தாலும் மீண்டும் இரட்டை இலை சின்னமே வெற்றி பெறும். தமிழகத்தில் பிஜேபியின் அரசாங்கம் இரட்டை இலை சின்னம் இருக்கும் வரையிலும் வர முடியாது என்ற ஒரே நோக்கில் இரட்டை இலை சின்னத்தை முடக்கியுள்ளனர். இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இதய தெய்வம் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் கட்டிக்காத்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சின்னமான இரட்டை இலை சின்னத்தை முடக்க திட்டமிட்டு பாஜக குள்ளநரித்தனமான வேலையில் இறங்கி வருகிறார்கள். பாரதிய ஜனதாவுக்கு எங்களது புதுக்கோட்டை மக்களின் சார்பாக கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். மாண்புமிகு இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவர் அவர்களால் தமிழக மக்களுக்கு வழங்கப்பட்ட சின்னம் இரட்டை இலை சின்னம். இந்த சின்னத்தை தற்காலிகமாக தடை செய்திருப்பது என்பது வேதனைக்குரிய விஷயம். இந்த சின்னத்தை மாண்புமிகு புரட்சித் தலைவர் மற்றும் மாண்புமிகு அம்மா அவர்களுடைய தொண்டர்கள் மீண்டும் இந்த சின்னத்தை போராடி வென்று காட்டுவோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த செயலை செய்த மத்தியில் ஆளுகின்ற அரசை கன்னியாகுமரி மாவட்ட கழக தொண்டர்கள் அனைவரும் வன்மையாக கண்டிக்கிறோம். இந்திய தேர்தல் ஆணையம் ஒரு மத்திய அரசின் கைக்கூலியாக செயல்படுகிறது. ஆர்கே நகர் தொகுதியிலோ டிடிவி தினகரன் அண்ணன் அவர்கள் எந்த சின்னத்தில் நின்னாலும் அமோக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார்கள். மாண்புமிகு மறைந்த முதல்வர் டாக்டர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் கண்டெடுக்கப்பட்ட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சின்னமான இரட்டை இலை சின்னத்தை நேற்று இரவு முடக்கப்பட்டு உள்ளது. கட்சி துரோகி ஓபிஎஸ் தான் இதற்கு முக்கிய காரணமாக அவருக்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதற்காக பிஜேபிக்காரர்களையும் ஓபிஎஸ்காரர்களையும் நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மா அவர்களும் கட்டிக்காத்த இந்த இயக்கத்தினுடைய ஆணிவேரான இரட்டை இலை சின்னத்தை ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் முடக்கி இருக்கிறது என்ற செய்தி கேட்டு அடிமட்ட தொண்டர்களாக எங்களை இதயங்களிலெல்லாம் 1000 வீட்டை பாய்ந்தது போல வேதனைகள் துடித்துக் கொண்டிருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் 120 பேருக்கு மேல் இருக்கின்றார்கள். பாராளுமன்ற உறுப்பினர்கள் 40 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். பொதுக்குழு உறுப்பினர்கள் இருக்கிறார்கள். இவ்வளவு மெஜாரிட்டி இருந்தும் இந்த சின்னத்தை முடக்கிறது எப்படியாவது ஆர்கே நகரில் அதிமுக தோற்கடிக்கலாம் என்ற சூதுமதியோடு மத்திய அரசும் செயல்படுகிறது. இதை நாங்கள் தொண்டர்களாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கின்றோம். எங்கள் அம்மா அவர்கள் எதிரிகள் செய்த துரோகத்தை எல்லாம் தாண்டி எங்கள் அம்மா ஒரு பெண்ணாக இருந்து இந்த இரட்டை இலை சின்னத்தை காப்பாற்றி வைத்தார்கள். அதை இன்னைக்கு துரோகி பன்னீர்செல்வம் பாஜக நரேந்திர மோடி அவர்களுடன் இணைந்து கொண்டு எங்கள் கட்சியையும் எங்கள் இரட்டை இலை சின்னத்தையும் முடக்குவதற்கான வேலையை பார்த்து கைக்கூலியாகிவிட்டார் பன்னீர்செல்வம் என்பவர். ஆனால் இந்த பன்னீர்செல்வம் ஆர்கே நகரில் நின்றாலும் எந்த பெண்களும் அவருக்கு ஓட்டு போடாமல் டெபாசிட் கூட வாங்காமல் நாங்கள் அந்த ஆர்கே நகரை விட்டு ஓடுவதற்கு என்னென்ன வழி செய்யணுமோ பெண்களாகிய நாங்கள் அனைவரும் சென்று எங்கள் அம்மாவுடைய இரட்டை இலையை இந்த ஆள் தோற்கடிப்பதற்கு காரணமாக இருந்த இந்த பன்னீர்செல்வத்தை விரட்டுங்கள் என்று கூறி மக்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து பெண்களாகிய நாங்கள் அனைவரும் எங்கள் அம்மா காத்த இந்த இரட்டை இலை சின்னத்தை ஒழித்த ஓபிஎஸ்ஐ வெளியேற்றுங்கள் என்று சொல்லி வெளியேற்றி இந்த துரோகியை வெளியேற்றுவோம். புரட்சி தலைவரும் புரட்சி தலைவர் அம்மாவும் கட்டி காத்த எங்கள் இரட்டை சின்னம் இன்றைக்கி முடக்கப்பட்டிருக்கு. அம்மாவால் வாழ்ந்த பன்னீர்செல்வம் கூட்டம் இன்றைக்கி பாஜக கூட கூட்டணி சேர்ந்துக்கிட்டு அவனுடைய கைப்பாவையாக பிஜேபியோட கைப்பாவையாக இருந்துக்கிட்டு அந்த கைப்பாவை இன்றைக்கி சின்னத்தை முடக்கியிருக்கு. எங்களுக்கெல்லாம் நைட்டு பூரா தூக்கமே வரல, ஒன்றும் வரல. அதிமுக தொண்டனை பூரா இது மிகப்பெரிய எரிச்சலை உண்டாக்கியிருக்கு. இதை இந்த ஆர்கே நகர் தேர்தலில் நாங்கள் கண்டிப்பாக டிடிவி தினகரன் வெற்றி மூலமாக பன்னீர்செல்வத்துக்கும் இந்த பிஜேபிக்காரனுக்கும் சாவு மணி அடிப்பான்.